நாடு முழுவதும் புத்தாடை, பட்டாசு, பலகாரம் என தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்டி வரும் நிலையில் சிவகங்கை அருகே மாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார 13 கிராம மக்கள் தீபாவளிக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ. சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ளது மாம்பட்டி கிராமம். மாம்பட்டியை தலைமை கிராமமாக கொண்ட ஒப்பிலான்பட்டி, எருமைப்பட்டி, சந்திரப்பட்டி, தும்பப்பட்டி உள்ளிட்ட 13 கிராம மக்கள் 1955ஆம் ஆண்டு முதல் தீபாவளி கொண்டாடுவதில்லை. முன்னர் வறுமையால் கடன் வாங்கி விவசாயம் செய்து அறுவடைக்கு பின் கடனை வட்டியோடு செலுத்துவது இந்த கிராமத்தினருக்கு வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தீபாவளி பண்டிகைக்கும் கடன் வாங்கி கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் கிராம மக்கள் மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளானார்கள் என தெரிகிறது. ஐப்பசி மாதத்தில் வேளாண் பணிகள் பாதிக்காமல் இருக்கவும், கிராம மக்களை கடனில் இருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகவும் ஊர் மக்கள் ஒன்று கூடி இனி தீபாவளி கொண்டாட்டம் வேண்டாம் என முடிவு எடுத்ததாக கூறுகின்றனர். அப்போது முதல் இந்த 13 கிராம மக்களும் தீபாவளியை கொண்டாடுவதில்லை. வசதி வாய்ப்புகள் மாறினாலும் ஊர் கட்டுப்பாட்டை இன்றளவும் கடைபிடிக்கின்றனர். திருப்பத்தூர் தாலுகா மாம்பட்டி, இதை சுற்றி கிட்டத்தட்ட 8 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் தீபாவளி கஷ்டமான நேரத்தில் வர்றதுனாலையும், அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி கொண்டாட முடியாதுங்கிற ஒரு பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுறதுனாலையும் இதை எல்லாரும் கட்டுப்பாடாக இருந்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் பொங்கல், தை மாதம் சிறப்பாக பொங்கலை கொண்டாடுறோம். தீபாவளி நாளில் ஒட்டுமொத்த மக்களும் புத்தாடை அணிவதில்லை, சிறுவர்கள் பட்டாசு வெடிப்பதில்லை. இவ்வாறு தீபாவளியை கொண்டாடாமல் முன்னோர் விதித்த கட்டுப்பாட்டை இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர். திருமணம் முடித்து வரும் ஆணோ பெண்ணோ இங்குள்ள கிராம கட்டுப்பாட்டுக்கு தலை வணங்கி அவர்களும் தீபாவளி கொண்டாடுவதில்லை என கிராம மக்கள் தெரிவித்தனர். இது ஏன்னா அவங்க சொன்ன கருத்து இருக்கக்கூடியவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் ஒரு மனசாக ஒரு கருத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயந்தான். எல்லாரும் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னா இன்றைய காலகட்டம் அது மிகப்பெரிய சவால். அந்த சவாலை உரிய வகையில் அதை கொண்டு போயிருக்காங்கங்கிறது நினச்சி எனக்கெல்லாம் ரொம்ப மிக பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு கிராமத்தில் நானும் பொண்ணு எடுத்துகிட்டு போய் என் பொண்ணை கொடுத்துருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். 70 ஆண்டுகளாக தீபாவளியை கொண்டாடுவதில்லை என்றாலும் தைப்பொங்கலை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்வோம் என பூரிப்புடன் கூறுகிறார்கள் ஊர் மக்கள். சன் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.